ஏழரை சனி ஆரம்பித்து ஜென்மச்சனி ஆரம்பித்ததுக்கப்புறம் கூட இந்த மாதிரி எதுவும் பார்க்கல. ஆனால் இப்போ நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பார்த்தா வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னே புரியல அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகளில் இந்த மீனராசிக்காரங்க இருக்காங்க. ராசி அதிபதி 5ஆம் இடத்துல உச்சம் பெற்ற நிலையில் இருந்தும் கூட நிறைய மீனராசிக்காரங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது இது என்ன வாழ்க்கைன்னு சலிப்பு தட்டக்கூடிய விஷயங்களாகவே மாறிக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் குருவனுடைய இந்த மாற்றத்தில் ஒரு நல்ல மாற்றம் வந்துடாதா அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய நிலைகளில் மீனராசி இருக்குது. இந்த மாத அமைப்பு உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். வணக்கம் ஜோதி நண்பர்களே. 2026 ஜூலை மாத கிரக அமைப்புகளின்படி மீனராசி காணப்படங்கள். ஜூலை மாத கிரக அமைப்புகளை பார்க்கும்போது ரொம்ப மந்தமான நிலைகளில் தான் காணப்படுது. அதாவது இப்போது மனுஷங்க எல்லாருமே ரொம்ப சலிப்படையக்கூடிய விஷயங்களை பார்த்துட்ருக்கோம். ஆனால் இப்போ கிரகங்களே பார்த்திங்கன்னா ரொம்ப சலிப்படையக்கூடிய நிலைகளில் தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. அதனால் ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பாசிட்டிவாக சொல்கிறதுக்கு எதுவும் இருக்காது, ரொம்ப நெகட்டிவாக சொல்கிறதுக்கும் எதுவும் இருக்காது. கிட்டத்தட்ட எல்லாமே பார்த்திங்கன்னா இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகளாக தான் இருக்கும். அப்புறம் இந்த மாதம் பொதுவான அமைப்புகளை பார்க்கும் பொழுது அரசாங்கம் அரசியல் தொடர்புடைய விஷயங்களில் சில சாதகமான அமைப்புகள் மாறி வரும். ஒரு நல்ல மாற்றங்களை அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் பார்க்க முடியும். அதற்கான ஆரம்ப காலகட்டமாக இந்த மாதம் இருக்கும். அதே போல் இந்த ஃபினான்சியல் சார்ந்த விஷயங்களையும் பார்த்திங்கன்னா சில நல்ல விஷயங்கள் மாறி வரும். அதாவது உலகிய நிதிநிலை சார்ந்த விஷயங்கள் கூட ஒரு நல்ல நிலையை நோக்கி மாற ஆரம்பிக்கும். ஆல்ரெடி உலகளாவிய வகையிலே நிறைய பொருளாதார சிக்கல்கள் அப்படிங்கிறது போயிட்டு இருக்குது. இதெல்லாம் மாற்றுறதுக்கான ஏதாவது புதிய விஷயங்களை கொண்டு வருவாங்க. அதனால் பொதுவான வகையில் இந்த அரசு மற்றும் அரசியல் சார்ந்த மற்றும் நிதிநிலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு நல்ல மாற்றங்களை நோக்கி இந்த மாதம் ஆரம்பிக்கும். மற்ற விஷயங்கள் எல்லாமே வழக்கமான அமைப்புகள் தான். பருவநிலை மாற்றம் அப்படின்னு பார்க்கும்பொழுது காற்றின் தன்மை மற்றும் நீரின் தன்மையில் சில மாற்றங்கள் அப்படிங்கிறது உண்டாகும். அதே நேரம் நிலம் சார்ந்த விஷயங்களில் சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரலாம். சில இடங்களில் இந்த நிலநடுக்கம் ஏற்படுறது, நிலச்சரிவுகள் ஏற்படுறது, அல்லது இந்த நிலம் சார்ந்த வேலை தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகள் வருவது, இந்த மாதிரியான விஷயங்களை இந்த மாதம் பார்க்கலாம். அதனால் இந்த பூமி நிலம் தொடர்புடைய எல்லா விஷயங்களையுமே கொஞ்சம் கவனமாகவே செயல்படணும். அதே போல் உடல்நலம் சார்ந்த விஷயங்கள்லையும் மக்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. பொதுவாகவே இந்த உடல்நலம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே கொஞ்சம் பலவீனமாகவே காணப்படும். அதனால் ஏதாவது நோய் தொற்றுகள் மாதிரியான சங்கடங்கள் அப்படிங்கிறது ஏற்படலாம். பெரிய அளவுக்கு பிரச்சனை ஆகாது, பட் இருந்தாலும் அது தொந்தரவுகளாக இருக்கும். அதனால் இந்த ஹெல்த் இஷ்யூஸிலும் பொதுவாக மக்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இந்த மாதம் நல்லது. அப்புறம் இந்த ஆன்மீகம் மற்றும் அறிவியல் சார்ந்த துறைகள் இருப்பவங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதாவது எப்போவுமே ரொம்ப டீப்பாக யோசிச்சுக்கிட்டே வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் இந்த மாதம் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அப்புறம் மீன ராசியினோட அமைப்புன்னு பார்க்கும்பொழுது ராசியில் சனி இருக்காங்க. ஜென்மச்சனிங்கிறது நடந்துக்கிட்டே இருக்குது. ராசி அதிபதி ராசிக்கு 5ஆம் இடத்துல உச்சம் பெற்ற நிலையில் இருக்காங்க. குரு உங்களுடைய ராசியையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மாதத்தின் பிற்பகுதியில் குருவோடு சேர்ந்து சூரியனும் சஞ்சாரம் செய்வாங்க. தவிர மற்ற கிரகங்களுடைய அமைப்புகள் ராசிக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் அனுசரணையாகவே இருக்குது. மீனராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ சமீப காலத்தில் எதிர்பார்க்காத பிரச்சனைகள் அப்படிங்கிறது சிலர் சந்திச்சிருப்பாங்க. இதனால் தேவையில்லாத வாக்குவாதங்கள், டென்ஷன் போன்ற விஷயங்கள் அதிகமாக இருந்திருக்கும். குடும்பத்துக்குள்ளே கூச்சல் குழப்பங்கள், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் ஏகப்பட்ட சங்கடங்கள், பிரச்சனைகள், மன அழுத்தம் தரக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு மீனராசிக்காரங்களுக்கு அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கும். அதாவது எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி எதிர்பாராத சூழ்நிலைகளில் எதிர்பாராத பிரச்சனைகள், ஏதோ திடீர்னு ஒரு புயல் வந்த மாதிரியும் திடீர்னு ஒரு பூகம்பம் வந்த மாதிரியும் மனசை ரொம்பவுமே பதைபதைப்பாக ஆக்கிட்டு இருக்கும். பட் மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அந்த மாதிரியான பிரச்சனைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் குறையவே ஆரம்பிக்கும். கடந்த 2-3 மாதங்களில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு சில தீர்வுகளை
பார்த்துக்கிட்டு வருவீங்க. பட் அந்த தீர்வுகளில் தான் ட்விஸ்ட் அப்படிங்கிறதே இருக்குது. அதாவது சுய ஜாதக ரீதியாக கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக வேலை செஞ்சது அப்படின்னா அந்த தீர்வுகள் நல்லபடியாக இருக்கும். அது அப்படி இல்லாமல் ஜாதகம் உங்களுக்கு பெருசாக சப்போர்ட் பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் தீர்வுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் மோசமான வகையிலும் அமையலாம். ஏன்னா இந்த மாத கிரக அமைப்புகள் மீன ராசிக்கு கிட்டத்தட்ட அப்படி தான் அமைஞ்சிருக்கு. அதாவது வினை விதைத்தவன் வினை அறுப்பான்னு சொல்லக்கூடிய விஷயங்களை நோக்கி மீன ராசிங்கிறது நகர்ந்துக்கிட்டு இருக்கு. அது நல்லதோ கெட்டதோ அது அவங்களுடைய கர்மாவை சார்ந்ததாக இருக்கும். பட் மீன ராசிக்கு ஒரு பெரிய ட்விஸ்ட் அப்படிங்கிறது இந்த மாதம் இருக்குது. குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சமீபத்தில் குடும்பத்துக்குள்ளே சில போராட்டமான நிலைகளை பார்த்துக்கிட்டு வந்திருப்பீங்க. இந்த மாதம் குடும்பத்துக்குள்ளே குடும்ப உறவுகளுக்குள்ளே சின்ன சின்ன வாக்குவாதங்கள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாது. முன்னாடி இருந்த அளவுக்கு பெருசாக பஞ்சாயத்துகள் அப்படிங்கிறது இருக்காது. பட் வாக்குவாதங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. குடும்ப உறவுகள் எல்லா விஷயங்களையுமே கொஞ்சம் ஏறுக்கு மாறாக தான் செயல்பட்டு வருவாங்க. எல்லாத்தையுமே அனுசரித்து போக வேண்டிய சூழ்நிலைகள் தான் இருக்குது. சுருக்கமாக சொல்லணும்னா குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது மெல்லவும் முடியல, முழங்கவும் முடியலங்கிற ஒரு சூழ்நிலை தான். பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருக்கும். பட் இருந்தாலும் அனுசரித்து போய்க்கலாம். உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் கவனம் தேவை. உடன்பிறப்புகள் வகை தேவையில்லாத மனஸ்தாபங்கள் சங்கடங்கள் போன்ற விஷயங்கள் வந்து போகவே செய்யும். பேச்சுவார்த்தைகள் நிதானம் தேவை. திருமண வாழ்க்கை கணவன் மனைவி உறவுகள் எதிர்பாராத விஷயங்கள் மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். வாழ்க்கை துணையின் வகையில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் தவிர்க்க முடியாததாகவே இருக்கும். குறிப்பாக குடும்ப விஷயங்கள் பொருளாதார சமாச்சாரங்கள் வரும்போது கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள மனஸ்தாபங்கள் அப்படிங்கிறது வந்து போகவே செய்யும். எல்லாத்தையும் கொஞ்சம் சூழ்நிலை பார்த்து அனுசரித்து போங்க. ஏன்னா வேறு வழி இல்லை. மீனராசியை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு காலத்தை இப்படி தான் ஓட்ட வேண்டியதாக இருக்குது. குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லாவே இருக்குது. குழந்தைகள் வகையில் சாதகமான அமைப்புகள் இருக்கும். குழந்தைகள் மேலே அல்லது குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் வகையில் ஈடுபாடுகள் அப்படிங்கிறது அதிகரிக்கவே செய்யும். ஸோ அவங்க வகையில் நல்ல விஷயங்கள் எதிர்பார்க்கலாம். மாதத்தின் பிற்பகுதியில் குழந்தைகள் சில விஷயங்களுக்கு அடம்பிடிப்பாங்க. அதை மட்டும் கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டியதாக இருக்கும். பட் இருந்தாலும் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். குழந்தைகள் வகையில் மதிப்பு மரியாதை அங்கீகாரங்கள் போன்ற விஷயங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உண்டு. திருமண அமைப்புகள் புத்திரபாக்கிய அமைப்புகள் சிறப்பாகவே இருக்குது. மீனராசிக்காரங்களுக்கு எந்த விஷயங்கள் கை கொடுக்குதோ இல்லையோ இந்த 2 விஷயங்களும் நல்ல முறையில் அமைஞ்சுக்கிட்டு இருக்கும். உங்களுடைய எண்ணங்களுக்கு ஈடு கொடுக்கக்கூடிய வகையில் எல்லா விஷயங்களுமே அமைஞ்சிட்டு வரும். காதல் திருமணங்கள் கூட கைகூடும். காதல் சார்ந்த விஷயங்களும் சிறப்பாகவே மீனராசிக்காரங்களுக்கு அமையுது. உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் முழுக்க முழுக்க கலவையான அமைப்புகள் தான். எதையும் பெருசாக எதிர்பார்க்க முடியாது. நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் ஓரளவுக்கு கொஞ்சம் சப்போர்ட்ஃபுல்லாக இருக்கும். அதாவது உதவி செய்யலினாலும் உபத்திரம் பண்ணாமையாவது இருப்பாங்க. பட் உறவினர்கள் சார்ந்த விஷயங்கள் எதையும் எதிர்பார்க்க முடியாது. நம்பகத்தன்மை அப்படிங்கிறது குறைவாகவே இருக்கும். ஸோ இந்த உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மீன ராசிக்காரங்க கொஞ்சம் கட்டுப்படாமல் தொட்டுப்படாமல் இருக்கிறது நல்லது. எதையும் பர்சனலாக எடுத்துக்காதீங்க. மீனராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளாக இந்த விஷயங்களை சொல்லிகிட்டே தான் இருக்கேன். இன்னமும் பார்த்தீங்கன்னா அந்த நிலைகளில் பெருசாக மாற்றம் அப்படிங்கிறது கிடையாது. அதனால் இவங்க வகையிலலாம் பட்டுப்படாமல் தொட்டுப்படாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது. அதாவது இவங்க விஷயங்கள் எல்லாமே ஆரம்பம் நல்லா இருக்குது, ஃபினிஷிங் சரியில்லை அப்படிங்கிற கதி தான். ஸோ முன்ன பின்ன யோசிக்காமல் யதார்த்தமாக நீங்கள் ஒரு விஷயத்தை செய்கிறீங்க, இல்லை அவங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை செய்கிறாங்கன்னு வைங்க. அது அப்போதைக்கு நல்லா இருக்கும். ஆனால் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனைகள் அது கிளப்பிடும். அது தெரிஞ்சு செய்கிறாங்க தெரியாமல் செய்கிறாங்க அப்படிங்கிறது வேறு. ஆனால் காலநிலை கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆதரவாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அது நல்லதோ கெட்டதோ அந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறது உங்களுக்கு நல்லது. உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் பட்டும்படாமல் தொட்டும்படாமல் இருந்துக்கிறது. மாணவர்களுக்கு கல்வி வித்தை சார்ந்த விஷயங்கள் ஓரளவுக்கு பரவாயில்ல. பட் மாணவர்கள் சில விஷயங்கள் காரியங்களில் ரொம்பவுமே டென்ஷனாக காணப்படுவாங்க. கூட இருக்கிறவங்க கிட்டலாம் தேவையில்லாத பஞ்சாயத்துகளை வளர்க்கக்கூடிய அமைப்புகள் என்பது இருக்குது. நீங்கள் சும்மா இருந்தாலும் உங்களுடைய வாய் சும்மா இருக்காது. ஒருவேளை உங்கள் வாய் சும்மா இருந்தாலும் உங்கள் கூட இருக்கிறவங்க சும்மா இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்குது. ஆனால் மாணவர்கள் உடன் இருப்பவங்களோடு சங்கடம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. கல்வி வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். பட் இருந்தாலும் உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும். தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய விஷயங்கள் இருக்கும். பட் இருந்தாலும் எல்லா விஷயங்களுமே கொஞ்சம் மந்தமாக நிதானமாகத்தான் செயல்படும். எடுத்தோம் கௌத்தோன்னு எதையும் செய்ய முடியாது. மீன ராசியை பொறுத்த வரைக்கும் இனி அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்களும் இப்படித்தான் இருக்கும். தொழில் வேலை உத்தியோக ரீதியாக முன்னேற்றமான விஷயங்களை பார்க்கலாம். உங்களுடைய தேவைகள் உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகும். உண்மையிலே எல்லா ராசிகளை காட்டிலும் மீன ராசிக்கு தான் ஒரு குறிப்பிட இருக்குது. என்னன்னா
அவங்க ஆசைப்பட்ட வேலை விஷயங்களை செய்யக்கூடிய நிலைகள் இருக்குது. எப்போவுமே பேஷனை நோக்கி போகக்கூடிய அமைப்புகள் மீனராசிக்காரங்களுக்கு தான் உண்டு. அது உங்களுக்கு கை கொடுக்கவும் செய்யும். ஸோ இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை மீனராசிக்காரங்களுக்கு கெரியர் ரிலேட்டடாக அவங்களுடைய பேஷனை நோக்கி போகக்கூடிய காலகட்டம் தான். அதில் எந்த டவுட்டும் இல்லை. பட் அதை அனுகிரகம் ஆகிறதுக்கு கொஞ்சம் கால நேர அவகாசம் அப்படிங்கிறது எடுக்கவே செய்யும். எடுத்தவங்க ஒருத்தன் எதையும் செய்ய முடியாது. நிதானமாக செயல்படுங்க. கரியர் ரிலேட்டடாக நல்ல முன்னேற்றங்கள் அப்படிங்க கண்டிப்பாக உண்டு. புதிய வேலை வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் சாதகமாகவே இருக்கும். வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களும் உங்களுக்கு சிறப்பாகவே செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் அளவான அமைப்புகளே செயல்படுது. காசு பண்ண விஷயங்கள் அப்படிங்கிறது வரவுகளும் உண்டு. வரவுகளுக்கு மீறின செலவுகள் அப்படிங்கிறதும் இருக்கும். அதனால் மீனராசிக்காரங்க வீண் விரயங்கள், செலவுகள் போன்ற விஷயங்கள்லாம் கவனமாகவே இருங்க. சொத்து சுகங்கள், வாகன ரீதியான விஷயங்கள் அளவான அமைப்புகள் தான். பெருசாக எதிலும் அகலக்கால் வைக்காதீங்க. ஒரு தடவைக்கு யோசனை பண்ணி செயல்படுங்க. ஸோ ஓவராலாக மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் சமீபத்தில் கடந்த சில மாதங்களை ஒப்பிடும்பொழுது இந்த மாதம் ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லபடியாகவே செயல்பட்டு இருக்கும். பட் ஸ்டில் மீனராசியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் காசியஸாக இருக்கிறது நல்லது. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.